அருகே போக்கியத்திற்கு குடியிருந்த வீட்டை தன்னிடம் விற்பனை செய்வதாக கூறி 34 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு இடத்தை பதிவு செய்து தராமல் வேறு நபருக்கு விற்பனை செய்து ஏமாற்றிய பெண்ணின் மீது நடவடிக்கை எடுத்து தனது இடத்தை மீட்டு தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் ஒருவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்து வெள்ளசாமி என்பவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சீர்காழி திட்டை சாலையைச் சேர்ந்த வெள்ளைசாமி என்பவர் போக்கியத்திற்கு குடியிருந்த வீட்டை தன்னிடம் விற்பனை செய்வதாக கூறி 34 லட்சம் ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றிய பெண்ணின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்தார். அவர் அளித்த மனுவில் சீர்காழி தாலுகா திட்டை சாலையில் கடவாசல் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மனைவி உமா என்பவருக்கு சொந்தமான வீட்டை ரூபாய் 3 லட்சத்திற்கு போக்கிய தொகை செலுத்தி வெள்ளைசாமி ஆகிய நான் குடும்பத்துடன் குடியிருந்து வந்த நிலையில் அந்த வீட்டை விற்பனை செய்ய உள்ளதாக உமா கூறியதன் பேரில்தான் போக்கியத்திற்கு குடியிருக்கும் 30.65 சதுர மீட்டர் மனையை வாங்குவதற்காக 34 லட்சம் ரூபாய் தருவதாக பேசி முன்பணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி உமாவிடம் 32,93,000 பணம் கொடுத்து மீதம் பணத்தை செலுத்திய பின் தன் பெயருக்கு சொத்தை கிரயம் செய்து தருவதாக 100 ரூபாய் பத்திரத்தில் எழுதி வாங்கியதாகவும், ஆனால் வீட்டை தன் பெயருக்கு எழுதி தராமல் வேறொரு நபருக்கு வீட்டை விற்பனை செய்ய முயற்சிப்பதை அறிந்ததால் நீதிமன்றத்தில் சீர்காழி காவல் நிலையத்திலும் புகார் தெரிவித்ததாகவும், ஆனால் உமா உயர்நீதிமன்றத்தை நாடி போலி ஆவணங்களை தாக்கல் செய்து தன்னை ஏமாற்றி வேறு நபருக்கு இடத்தை விற்பனை செய்துவிட்டதாகவும், தன் இடத்தை மீட்டு தரும்படி அரசு மற்றும் அரசு துறை அனைத்து அலுவலர்கள் வரை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உரிய விசாரணை செய்து தனது இடத்தை மீட்டு தரும்படி மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உடனடியாக விசாரணை செய்து ஏமாற்றியது உண்மை என்று தெரிந்தால் வழக்கு பதிவு செய்யும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். என் பேர் வெள்ளசாமிங்க. நான் சீர்காழி திட்டு ரோடு நம்பர் 20 ஆறுபடை நகர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் அந்த வீட்டுக்கு ராமச்சந்திரோட ஒய்ஃபு உமா அந்த வீட்டை என்கிட்ட போக்கித்து கொடுத்தாங்க. 3 லட்சம் கொடுத்து நான் போக்கியம் போட்டு அக்ரிமெண்ட் வச்சுருக்கிறேன். 3 லட்சம் போட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். நான் போக்கியம் போய் ஒரு மாதம் கழித்து அந்த உமா என் வீட்டுக்கு வந்து, சார் வீடு விற்க போகிறோம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரிம்மா வாங்கிக்கிறேம்மான்னு கேட்டேன். அப்புறம் அந்த பெரிய கோயிலில் உட்காந்து பேசினாங்க. பேசிட்டு 39லேருந்து 40லேருந்து 34 பேசி முடித்தேன். 34 பேசி முடித்ததும் நான் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டேன் நான். ஆனால் வீட்டில் வந்து வாங்கும்போது, சார் எதாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடாதீங்க சார் சொன்னாங்க. பக்கத்து வீடு அவங்க அம்மா அப்பா வீடு, பக்கத்து வீடு தான். சார் எதாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னம்மா பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா ஒரு 2 ரூபாயா பல லட்சம் கொடுத்து வாங்குறீங்க, அம்மா அப்பா தெரியாமல் செஞ்சது நல்லது, எனக்கு நல்லதாக படலமா, இது எனக்கு சரியாக வரலன்னு. இல்லை சார் உங்களுக்கு விவரம் தெரியாது, நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு பேங்கில் பத்திரம் வச்சுருக்கேன் சார், உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு பத்திரத்தை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கள் அம்மாட்ட பேசிங்க சார். நான் நம்பிட்டேன் அவ்வளோதான், நம்பி தான் ஏமாந்து போயிட்டேன். அப்போ எல்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பணத்தை வாங்கின பிறகு வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா வாரம் வருவாங்க பக்கத்து வீட்டுக்கு. நான் போய் கேட்பேன், என்னம்மா பணம்லாம் வாங்கிட்டீங்களா, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுமா கேட்டேன். சார் செஞ்சு கொடுக்குறேன் சார், செஞ்சு 1.5 வருஷமாக நான் 1.25 வருஷம் ஏமாற்றிட்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மா வீட்டில் நிற்கிறாங்க, நான் உங்கள் வீட்டில் நின்றுட்டு கையெடுத்து கும்பிட்டேன் அந்த அம்மாவை. அந்த அம்மாவுக்கு வயசு 40 இருக்கும், எனக்கு 68 வயசு நடக்குது. அம்மா ஏமாத்திராதம்மா, நான் கீழே வந்தேன்னா ஏந்திரிக்க முடியாதும்மா, எனக்கு வேறு வழி இல்லைம்மா, காலை அடிப்பட்டுமா, நான் வெளியில் போய் 100 ரூபா சம்பாதிக்க முடியாதும்மா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுமா அவ்வளோன்னு கீழே வந்து ஏந்திரிக்க முடியாதாமன்னு சொன்னேன் நான். அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார், கவலைப்படாதீங்க சார் சொல்லி ஏமாற்றிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்காம 2 மாதம் முன்னாடி அந்த வாசன் டெக்ஸ்டைல்ஸ் பெரிய கோடீஸ்வரன், சரியான கோடீஸ்வரன், அவங்ககிட்ட அந்த வீட்டை விற்றுருக்கான் எனக்கு தெரியாமல். விற்றுட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆள் அழைச்சிட்டு வரேன். நான் ஆளை வச்சு தடுத்து நிறுத்திட்டேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு 3 மாதம் இதான் நடக்குது. அந்த ரிஜிஸ்டர் மாதிரி எல்லாம் தெரியும். நான் கேஸும் போட்டுருவேன், கேஸும் நடக்குது. அப்படி இருந்தோம் இது சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ண முடியலன்ட்டு அந்த வாசன் குரூப் என்ன பண்ணுறாங்க, நேராக ஹைகோர்ட்டில் போய் யாரோ ஒரு ஜட்ஜி, இங்கே பேப்பர் வச்சுருக்கிறேன், அந்த ஜட்ஜிக்கிட்ட போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட பத்திரம் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, எல்லாம் சரி பண்ணி வச்சுருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அக்ரிமெண்ட் விட்டாங்க. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் அந்த ஹைகோர்ட்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரல, எந்த ஒரு சம்மனும் வரல, எந்த நோட்டீஸும் வரல. கலெக்டர் என்ன சொன்னாங்க? இதுங்க அந்த நோட்டீஸ் வரல, எதுவும் வரல. நான் அது ஒரு 34 + 8 40 எல்லாம் 50 லட்சம் 60 லட்சம் வருதுங்க எல்லாம் கணக்கு போட்டா. அப்புறம் சம்மன் அப்போ ரிஜிஸ்டர் மேடம் கேட்டாங்க, யார், அனிதா, அவங்க பேர் அனிதா, சீர்காழி ரிஜிஸ்டர் பதிவாளர். அது உங்களுக்கு
ஹைகோர்ட்டில் சம்மன் வந்துருக்கணும்னு கேட்டாங்க. வரல மேடம். அப்புறம் ஏன் நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க? நான் 60 லட்சம் கொடுத்து உட்காந்துருக்கேம்மா, அவன் 20 லட்சம் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்ட் பண்ணிருக்காங்கம்மா, எப்படிமா நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் என்ன சார் பண்ண முடியும், ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்துருக்கு, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சார்னு சொன்னாங்க. செஞ்சு கொடுக்காங்க. எவ்வளோ கஞ்சினா எவ்வளோ போராடினேன், அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இருங்க சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு ரிஜிஸ்டர் மட்டும் அந்த அனிதா மேடம் வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டு அளக்கிறதுக்கு. நான் அளக்க விடல. ஏம்மா 60 லட்சம் கொடுத்து உட்காந்துருக்குமா, நீங்கள் என்ன அளக்க வரீங்க, அளக்க முடியும் போமான்னு சொல்லி போய்விட்டேன். ஆனால் அதையும் அளந்த மாதிரி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நான் கலெக்டர் ஐயா 3 முறை வந்து பார்த்தேன், 4 முறை வந்து பார்த்தேன் கலெக்டர் ஐயா பார்க்க முடியல. ஒரு லீவில் இருந்தாங்க, மெடிக்கல் லீவில். அப்புறம் 16, 11, 24 ஐயாவை சீரியலில் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். நான் கையெழுத்து கும்பிட்டு சொன்ன விஷயத்த அப்படிங்களான்னு ஒன்று யார்ட்டையும் ஃபோன் பேசி பேசினாங்க. இங்கே வந்து என்ன சொன்னாங்க சொல்லுங்கள். யார்ட்டையும் எஸ்பி கிட்ட எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு விசாரிப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு வீடு வேணும், நான் கொடுத்த பணம் வேணும், அவ்வளோதான். அவங்க ரீச் பண்ணுறதை கேன்சல் பண்ணணும், வேறு வழியே கிடையாது.